சரி விடுங்க, நீங்க வரலனா நானும் போல. இது இப்படியே வீட்டு எல்லார்கிட்டயும் சொல்லிடலாம். அந்த காரியத்தை நீங்களே பண்ணுங்க, என்னால முடியாது. இது நீங்க கதையா இருக்கு. வரமாட்டேன்னு சொன்னது நீங்க, இது நான் போய் எல்லார்கிட்டயும் சொல்லணுமா? தேவையில்ல. இந்த விஷயத்த பத்தி நான் வீட்டுல யாருக்கிட்டயுமே பேச மாட்டேங்க. வேணும்னா நீங்களே போய் சொல்லிக்கோங்க. அவ்வளவுதானே? சரி, நானே போய் சொல்லிக்கிறேன். என்ன அமிர்தா இது? எங்க கிளம்பிட்ட? அது என்னடா துணியெல்லாம் எடுத்து பெட் மேல போட்டு இப்படி உட்கார்ந்திருக்க? என்னாச்சு? அது அம்மா, அது இதெல்லாம் எதுவும் கிடையாது. உங்களுக்கு டைம் வேஸ்ட் ஆக கூடாதுன்னு தான் 2 நாளைக்கு தேவையான துணிமணியெல்லாம் நானே எடுத்து பேக் பண்ணி வச்சேன். அமிர்தா, உன்னோட பேக்கையும் நானே ரெடி பண்ணி வச்சுட்டேன். சும்மா டைம் வேஸ்ட் பண்ணாம 2 பேரும் கிளம்புங்க. அம்மா, 2 பேரையும் கிளப்புற வேலையை என்கிட்ட விட்டுருக்கேன். பாட்டி உங்களை கீழே கூப்பிட்டாங்க. சரி அர்ஜுன், அமிர்தா சீக்கிரமா கிளம்பி போகணும், புரிஞ்சுதா? இதோ பாரு அர்ஜுன், எல்லா ஏற்பாடுகளையும் பண்ணியாச்சு. இப்போதைக்கு 2 நாள் கணக்கு போட்டு போ. விருப்பம் இருந்தா இன்னும் 2 நாள் தங்க. சாந்தி முகூர்த்தத்துக்கு எல்லா ஏற்பாடுகளையும் பண்ணிட்டோம். அங்க இருந்து வந்ததுக்கு அப்புறம் ஹனிமூனுக்கு ஒரு அற்புதமான இடத்துக்கு உங்களை அனுப்புறோம். ஓகேவா? அங்க போனதுக்கு அப்புறம் முதல் நாள் நல்லா ஊரை சுத்தி பாருங்க. அதுக்கப்புறம் அங்க இருந்து ஸ்டாப். அதுக்கப்புறம் எல்லாம் நாங்க பாத்துக்கிறோம். அர்ஜுன், உங்ககிட்ட கொஞ்சம் தனியா பேசணும். கொஞ்சம் வெளியில வரியா? அமிர்தா, நீ சீக்கிரம் ரெடி ஆயிடு. ஏன்னா ஏதாவது டிப்ஸ் கொடுக்க போறியா? ஆமாண்டா, அப்படியே வச்சுக்கோ. வா. ஏன் மூஞ்சிய பாக்குறீங்க? சீக்கிரமா ரெடி ஆயிடுங்க. சரி பாபா, நீங்க சொன்னது எல்லாத்தையும் நான் ஒத்துக்கிறேன். இதுவரைக்கும் நீங்க சொன்னதை மட்டும்தான் நான் கேட்டுக்கிட்டு இருக்கேன். நாகமணியை தேடுற இந்த போராட்டத்துல இந்த மாதிரி சின்ன சின்ன பிரச்சனைகள் வர்றது சகஜம். ஆனா நாம அதை பெருசுப்படுத்திக்கிட்டு நம்ம நட்பை நாமளே கெடுத்துக்கிறது அவ்வளவு நல்லதுக்கு இல்ல. பரவாயில்ல கானிஷ்கா, உன் வாயால இப்படி கேட்கறது எனக்கு சந்தோஷமா இருக்கு. பழச நாம மறந்துடலாம். இதுவரைக்கும் ஒவ்வொரு முறையும் வெற்றியை நெருங்கி கடைசியா தோத்து போறோம். இனிமே எப்படி எப்படிங்கிறத நான் யோசிச்சு வச்சிருக்கேன். வா உட்கார். இப்ப என்ன பண்றீங்க நீங்க? நான் பேச மாட்டேன் கானிஷ்கா, செயல்ல காட்டுவேன். அர்ஜுன், முதல் இரவு அன்னைக்கு உன்னை இந்த ரூம்லயே கொன்னணும்னு நினைச்சிட்டு இருந்தேன். ஆனா விதியோட விருப்பமே வேற. இவதான். இவ ஏன் நாகராணியா இருக்கக்கூடாது? இவளுடைய நடவடிக்கை கூட மத்தவங்களை விட கொஞ்சம் வித்தியாசமா தான் இருக்கு. எதுக்கும் இவளை நான் கண்காணிக்கிறது நல்லதுன்னு நினைக்கிறேன். பாபா இந்த வீட்டுக்கு வந்துட்டு போறதுக்கும் விஷ்ணு கூட ரகசியமா பேசுறதுக்கும் இந்த அமிர்தா இங்க இருக்கிறதுக்கும் ஏதோ சம்பந்தம் இருக்குன்னு எனக்கு தோணுது. அந்த ரகசியம் என்னங்கிறத நான் கண்டுபிடிச்சே தீரணும். என்ன ராகேஷ், ரொம்ப டீப்பா ஏதோ யோசிச்சுட்டு இருக்கீங்க? எந்த யோசனையில மூழ்கிட்டீங்க? உன் கல்யாணத்தை பத்தி யோசிக்க ஆரம்பிச்சிட்டியா ராகேஷ்? சேச்சே, அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. அது என்ன கையில சிகப்பு கலர் துணி கட்டியிருக்க? இது ஒண்ணும் இல்லைங்க. புதுசா கல்யாணமான பொண்ணுக்கு மாப்பிளைக்கும் நல்லது நடக்கணும்னு விசேஷமா பூஜை பண்ணி கட்டிட்டு வந்தேன். சரி சரி அர்ஜுன், சீக்கிரம் கிளம்புங்கப்பா. இருட்டுறதுக்குள்ள அங்க போய் சேர்ந்துருங்க. இவங்க வேற கிளம்புறாங்களே. நாகராணி யாருன்னு எப்படி கண்டுபிடிக்கிறது? இவங்க கிளம்புறதுக்குள்ள நான் கண்டுபிடிச்சே தீரணுமே. ச்சே.
ச்சே, இவங்க யாருமே இல்ல. இப்ப மிச்சம் இருக்கிறது அர்ஜுனும் அமிர்தா மட்டும்தான். அக்கா எல்லாம் சரிதான். அர்ஜுன் அமிர்தா ஊர் சுத்த போறாங்க. அப்படின்னா கார் யார் ஓட்டுவாங்க? என்ன சின்னம்மா இப்படி கேக்குறீங்க? எனக்கு டிரைவிங் தெரியாதா? இல்லடா, வாணி சொல்றது ஒரு வகையில கரெக்ட் தான். நீ டிரைவிங்ல கவனம் செலுத்தினா அமிர்தா மேல உன்னால கவனம் செலுத்த முடியாதே. வேண்டாம் வேண்டாம், நீ ஒன்னும் டிரைவ் பண்ண வேண்டாம். அப்புறம் புதுசா கல்யாணம் ஆனவங்க மேல திருஷ்டி பட்டுடுச்சுன்னா உன் கூட யாரையாவது அனுப்பி வைக்கிறேன், நீ இரு. அம்மா என்னம்மா, யாராவது அனுப்புனா எங்க பிரைவசி பாழாகாதா? ஆமா, ஹேமாவும் வாணியும் சொல்றது சரியாதான் இருக்கு. அர்ஜுன், நீ கார் ஓட்ட வேண்டாம். ஏற்கனவே இந்த வீட்ல நடக்க கூடாதெல்லாம் நடந்துகிட்டு இருக்கு. யார் கண்ணு எப்படி இருக்கும்னு யாருக்கு தெரியும்? ஏப்பா ராகேஷ், நீ இவங்க கூட போயிட்டு வரியா? என்ன, நானா? அமிர்தாவை பத்தி தெரிஞ்சுக்கிறதுக்கு எனக்கு ஒரு நல்ல வாய்ப்பு இப்ப என்ன தேடி வந்திருக்கு. எனக்கு ஆஃபீஸில் கொஞ்சம் வேலை இருக்கு, இல்லைன்னா நானும் கூட வந்திருப்பேன். ராகேஷ், நீங்க போறதா சரி. நீங்க போனதா பர்ஃபெக்டா இருக்கும். நீங்க அவங்க கூட இருந்தா எங்களுக்கும் கொஞ்சம் நிம்மதியா இருக்கும். நீங்கெல்லாம் இவ்வளவு தூரம் சொல்லும்போது எனக்கும் ஓகே தான். ஆனா அர்ஜுனும் அமிர்தாவும் ஒத்துக்கணும் இல்லையா? அது பயப்படாத அர்ஜுன், நான் டிரைவர் வேலை மட்டும்தான் பார்ப்பேன். உங்களை நான் நிச்சயம் டிஸ்டர்ப் பண்ணவே மாட்டேன். ஆ, சரி, நாங்க கிளம்புறோம், நேரமாச்சு. வாங்க அமிர்தா, போலாம். ஒரு நல்ல வாய்ப்பு என்ன தானாவே தேடி வந்திருக்கு. நாகராணி, அது எப்படி நீ என்கிட்ட இருந்து தப்பிக்கிறன்னு நானும் பார்க்கிறேன். ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் ராகேஷ். தேங்க்ஸா? எதுக்கு அர்ஜுன் தேங்க்ஸ் சொல்ற? இல்ல, பாவம் கல்யாண சாக்கில் நீங்க ரொம்ப நாள் ஆபீஸ்க்கு லீவ் போட்டீங்க. வேலைனா எப்படி இருக்கும்னு எனக்கும் தெரியும். அப்படி இருக்கும்போது நேரத்தை ஒதுக்கி எங்களோட வந்திருக்கீங்க, அதுக்கு தான். அப்படின்னா என்னவோ வீட்டுல ஒருத்தனா இன்னும் நினைக்கலன்னு தோணுது. சேச்சே, ஏன் அப்படி சொல்றீங்க? பின்ன என்ன அர்ஜுன், உண்மையிலேயே உங்க வீட்டுல ஒருத்தனா என்ன நினைச்சா இப்படி கேப்பியா? இல்ல என் இடத்துல கரணோ இல்ல உன் சித்தப்பா ருத்ரனோ இருந்தா இப்படி கேப்பியா? இல்ல தானே? ஒரு மனுஷனுக்கும் இன்னொரு மனுஷனுக்கும் உறவு இருக்கிறதே இப்படி ஒருத்தருக்கு ஒருத்தர் உதவணும் தான். நீ ரிலாக்ஸ்டா இரு. நீங்க சொல்றதும் சரியா தான் இருக்கு. மொத்தத்துல எங்க மேல இவ்வளவு அக்கறையும் பாசமும் வச்சிருக்கீங்களே, இதுவே சந்தோஷமா இருக்கு இல்லையா அமிர்தா? அதெல்லாம் சரிதான். இப்போ உங்க ரெண்டு பேருடைய லவ் ஸ்டோரிக்கு வரலாமா? இல்ல அர்ஜுன், உனக்கு இவ்வளவு அழகான தங்க பொம்மை எங்க கிடைச்சது? ஐயோ, அது ஒரு பெரிய கதைங்க. இப்ப எதுக்கு அதெல்லாம்? அப்படி இல்ல அர்ஜுன், இந்த காலத்துல அழகும் அறிவும் குணமும் சேர்ந்து ஒரு பொண்ணு கிடைக்கிறது ரொம்ப கஷ்டம் இல்லையா? என் குலத்துக்கு எதிரியான அமிர்தா இப்ப ஏன் பிடியில இருக்க. எங்க பரம எதிரிகளான வாசுகி வம்சத்தோட கடைசி வாரிசு அமிர்தா. சாவ அரவணைக்கிறதுக்கு தயாரா இரு. ஒருவேளை இந்த போராட்டத்துல நான் செத்தாலும் என்னோட பிரதிநிதியா இன்னும் பல மடங்கு பழி உணர்ச்சியோட அவ இந்த இடத்துக்கு வந்துருவா. இங்க வேற எந்தவித சக்திகளுக்கும் இடம் கிடையாது. இங்க யார் வந்து உன்னை காப்பாத்துறாங்கன்னு நானும் பாக்குறேன்.